அனைவருக்கும் வணக்கம். அதிபுத்திசாலியான, எதிலும் தங்களது உழைப்பையும் தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு செயல்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி எல்லா வளமும் நலமும் பெற்று நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுதா, தொழில் வியாபாரம் எப்படி அமைஞ்சிருக்கும், குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2.5 வருஷம் இருக்குங்களா? இல்லை 3.5 வருஷம் ஆச்சு நீங்கள் நல்லா சிரித்து பேசி. ஆனால் பராபவ வருடம் நீங்கள் சிரிக்க போகும் சந்தோஷ சிரிப்பு கொளுத்தும் கோடையில் கொட்டும் மழை போல் உள்ளுக்குள்ளும் சிரிக்க வைக்க போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாகவே இருக்க போகுது. உங்களோட துறையில் போட்டிகள்லாம் அதிகரித்தாதான் என்ன, சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள்லாம் சந்திக்க வேண்டி வந்தால் தான் என்ன, நீங்கள் பாட்டுக்கு ஊதி தள்ளிட்டு வெற்றியோட நிமிர போகிறீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ள நேருங்க. புதிய முயற்சிகளில் இந்த வருஷத்தில் நீங்கள் முதல் பாதியிலேயே மேற்கொள்ள போகிறீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியமெல்லாம் தாமதமாக தான் முடியும். அதாவது தாமதமானாலும் நல்லபடியாக முடியும். கவலையப்படாதீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவாங்க. பொறுமைக்கு பரிசு இல்லாமல் போகுமா? வருஷத்தோட பிற்பாதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இல்லாமல் உறவினர்களோட ஒத்துழைப்பும் உங்கள் மனசுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் முன்பை விட நல்ல கவனமாக இருப்பீங்க இப்போது. அதனால் கடந்த சில வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடந்த சில வருஷங்களை விடவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகமாக இருக்கும். முக்கிய காரணம் குடும்ப நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். யாருக்காவது திருமணம் நடந்தோ வாரிசுகள் பிறந்தோ ரேஷன் கார்டில் கூடுதல் நபரை நீங்கள் சேர்ப்பீங்க. வியாபாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறதால எதிரிகளோட சூழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் உறவினர்களும் நண்பர்களும் ரொம்ப உதவியாக உங்களுக்கு இருப்பாங்க. உண்மையில் பல பேரோட அருமையை நீங்கள் இந்த வருஷம்தான் உணர போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களின் குடும்பத்திலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் குழந்தைகள் நிறைந்த வீடாயின் பெண் குழந்தையின் வரவு உண்டாகும். வருஷத்தோட பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட சாத்தியம் இருக்குது. பொறுமையோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. கடந்த வருஷங்களை விடவும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. சந்தோஷ சுற்றுலாவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டுங்கிறதால மட்டும் இல்லாமல் உற்சாகமும் வெளிப்படும் அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் கலந்துக்கிட்டு மகிழ போகிறீங்க. இதனால் இத்தனை காலம் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சு விளையாடி உற்சாகம் மெல்ல வெளியே வந்து எட்டி பார்த்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தும். வருஷத்தோட பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் நீங்கள் உடனுக்குடன் சமாளிச்சிருவீங்க. வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். நீங்களே வியக்கும் அளவுக்கு பல கோயில்களுக்கு போவீங்க. புனித குளங்களில் நீராடுவீங்க. சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்துக்கிட்டு அவர்களோட ஆதரவை பெறுவீங்க. ஆசிகளையும் தான் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய போகுது. அரசியல்வாதிகளின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் உயர்வுகளும் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் முடியாமல் இழுத்துட்டே இருந்த வழக்குகள்லாம் வேறு பல பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வைத்துக்கொள்ளும் காலம் இது. சகோதர வகையில் சில சின்னஞ்சிறு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் பற்றி உங்களுக்கு இருந்த கவலை நீங்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் யாருக்காவது புதிய ஆடை ஆபரணங்களின் அபரிமித சேர்க்கை உண்டாகும். யார் பார்த்தா அது உங்களுக்கே கூட இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கிறதுல கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து எடுப்பீங்க. இதனால் நெருக்கமும் இணக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
இத்தனை காலமாக புரிதல் இல்லாமல் நடந்துக்கிட்டோமேங்கிற நினைப்பு உங்களுக்கு உண்டாகும். சகோதரர் அல்லது சகோதரி வகையில் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி அல்லது கணவர் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். நிதி சார்ந்த எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். கடன்கள் நோய்கள் தீரும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான ஏற்பாடுகள் நல்லபடியாக நடந்து முடியும். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்கள்னு நம்பி எல்லாத்துக்கிட்டேயுமே நீங்கள் எல்லா விஷயங்களையும் கொட்டாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் வாழ்வு சிறக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்த வேகத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன நிதானமாக நடந்து முடிஞ்சால் அதுவும் ஒரு அழகு தானே. குடும்ப தேவைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. மகிழ்வதுங்கிறது உண்மையான பொருளை நீங்கள் உணர்வீங்க. தந்தை வழி உறவினர்களும் எதிர்பார்த்த காரியமெல்லாம் கொஞ்சம் அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் கூட அனுகூலமாக முடியும். அலைச்சல் மற்றும் செலவில் அவர்கள் தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அலுவலகத்தில் பெண்களால் நன்மை உண்டாகும். அவங்க உங்களோட சுமையை குறைப்பாங்க. மேலதிகாரியாக உள்ள பெண்கள் உங்கள் சிரமங்களை புரிஞ்சு கொள்வதோட சிறு பிழைகளையும் பொறுத்து போகிறதால நிம்மதியாக நீங்கள் உணர்வீங்க. வீடு கட்டுறதுல அல்லது வாங்குறதுல இருந்த இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் இந்த வருஷம் மாறப்போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கிறது எவ்வளவு நல்லதாயிற்றுங்கிறத முதல் முறையாக நீங்கள் உணர்ந்து மகிழும்படியான ரிசல்ட்டு கிடைக்கும். சிலருக்கு கடந்த ஆண்டுகளில் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு மறுமணம் நல்லபடியாக முடிகிறதால உங்களுடைய பெற்றோருக்கு நிம்மதி ஏற்பட போகுது. கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தான் குறையும். உத்தியோகஸ்தர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க. பொறுப்பும் சுமையும் கூடினாலும் அது சுமையாக தெரியாத அளவுக்கு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் இத்தனை காலமாக உங்களை மதித்து நிமிர்ந்து பார்க்காத சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் புதிய வகையில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த வருஷம் முதல்ல பாதியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் மெதுவாக நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அவங்க வேறு வாய்ப்புகள்லாம் கிடச்சி கண்காணாத தொலைவுக்கு போயிடுவாங்க. குழந்தைகள் சம்பந்தமான புதிய முயற்சிகள்லாம் வெற்றி தருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமோ அல்லது வீட்டை இடித்து கட்டும் எண்ணமோ இருந்தால் அதுக்கான முயற்சிகளில் இந்த வருஷம் பிற்பகுதியில் ஈடுபடுங்க. அதிக தடைகளோ தாமதமோ இல்லாமல் முடியும். கூட்டி கழித்து பார்த்தா வருஷம் முழுக்க சாதகமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் வருடத்தின் முற்பகுதியில் நன்மைகள் கூடுதலாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. நீங்கள் தப்பு செய்யாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. அதில் சந்தேகம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அது மூலமாக நன்மை தான் உங்களுக்கு உண்டாகும். பயமோ கவலையோ வேண்டாம். எந்த விஷயமாவது நிதான போக்கில் நடந்தால் அது நிச்சயம் வெற்றிகரமாக முடிய போகுதுங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். மேலும் கோச்சார கிரகங்களில் குரு பகவான் ராகு கேதுக்கள் மிக சாதகமாக இருக்காங்க. சனி பகவான் கொஞ்சம் சுமாரான நிலையில் பலன் தருவார். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடம் போகிறது சிறப்பு. கண்டக சனியால் ஏற்பட்ட இன்னல்களை லாபஸ்தானத்துக்கு வரும் குரு பகவான் ஈடு செய்ய போகிறாரு. நல்லது கெட்டது நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து செயல்படணும். நீங்கள் தைரியம் தெம்பெல்லாம் கூட போகுது. உங்களுடைய தோற்றம் பொலிவு பெற போகுது. மனசில் அமைதி குடிகொள்ளும். தடை தாமதங்கள்லாம் விலகி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி தரும். எதுக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக நீங்கள் சிந்திச்சு செயல்படுவீங்க. சாஸ்திர ஞானம் உங்களுக்கு அதிகமாகும். அழகாக ஆடம்பரமாக உங்களை அலங்கரிக்க தனி கவனம் செலுத்துவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களோட நிலையை சீர் செய்கிறதுக்கு தான் வரது மாதிரியான வியக்கும் வகையில் நல்ல பலன்கள்லாம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகுது. இந்த பாக்கியம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க 12 வருஷம் காத்திருக்கணும். ராகு கேதுவால் வெளிநாட்டு வியாபார தொடர்பு ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் லாபகரமாக இருக்க போகுது. உணவுப் பொருள் மற்றும் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவைப்படும் பொருட்களை விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. உணவு ஆடை ஆபரணங்கள் ஏற்றுமதி தொழில் அபாரமான வளர்ச்சி ஏற்பட போகுது. குறுக்கு வழியில் பொருட்கள்லாம் ஈட்டும் எண்ணம் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் செய்யாதீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொழில் முடக்கம் இடையூறுகள்லாம் சீராகும். தொழிலில் புதிய கலைகளை துவங்கி நல்ல லாபங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
சம்பளத்துக்கு போனவங்க கூட புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கூடி வரப்போகுது. மூத்த சகோதரம், சித்தப்பா, இளைய மனைவி மூலமாக ஆதாயம் உண்டாகும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடுகள்லாம் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் லாபகுருவின் பார்வை 3, 5, 7ஆம் இடத்துல பதியுது. ஆனால் கண்டக சனி காலங்கிறதால சுயஜாதக வலிமை மற்றும் தசாபுத்திக்கு ஏற்ப திருமணத்தை முடிவு செய்கிறது நல்லது. சிலருக்கு பெற்றோர்களை மீறி காதல் திருமணம் நடக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப பலன்களால் மனம் மகிழும் வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது. குரு பலத்தால் மன வலிமை அதிகரிக்கும். பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகுது. உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் பார்ப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியை அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை உங்களுக்கு தரும். கருப்பை தொடர்பான பிரச்சனைகள்லாம் சீராகும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல மன தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேலே வெற்றி நீங்கள் பெற போகிறீங்க. கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். 5க்கும் 10க்கும் அல்லாடிய நிலை மாறும். இது வரைக்கும் பார்க்காத வகையில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பணவரவு அதிகரிக்கும். நல்லா சிந்திச்சு பேசி காரியத்தை சாதிப்பீங்க. வீண் செலவுகளெல்லாம் குறைச்சி வருமானத்துக்கு ஏற்ப திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டால் கடன் சுமையும் குறையும். மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு தனவரவில் தன்னிறைவு உண்டாகும் வருஷம் இது. இது ராஜயோக அமைப்பாக அமையப்போகுது. அதிர்ஷ்டம் அரவணைக்கும். தொட்டது துளங்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பல்வேறு சுப பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் உன்னத நிலையை அடைய முடியும். உங்களால் செல்வாக்கு, திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பும் பெருமையும் அடைய முடியும். திறமைகளின் மூலமாக பணிகளில் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு உயரும். அசையும் அசையா சொத்து வாங்க தேவையான கடன் தொகை கிடைக்கும். கண்டக சனியும் காலங்கிறதால வரனை தேர்வு செய்கிறதுல கொஞ்சம் நெருடல் இருக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் உங்களுக்கு. வீடு, வாகன முயற்சியெல்லாம் ஜெயமாகும். திருமணம் கைக்கூடி வரும். மாமியார், நாத்தனாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் இந்த வருஷம் குறையும். முக்கிய குடும்ப தேவைகளை நிறைவு செய்வீங்க. கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும். நண்பர்களை நம்பி புதிய பொறுப்புகளெல்லாம் ஒப்படைக்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாக போகுது. கோச்சார கிரக சம்பந்தம் தனவரவை அதிகரிக்கும். சிரமமான செயல்களையும் சாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மனசில் இருந்த கவலைகள், சஞ்சலங்கள்லாம் குறைய துவங்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினச்சதையெல்லாம் முடிப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான சகாயங்கள்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. சுப விரயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பிறரோட பெயரில் சொத்து வாங்குறத தவிர்க்கணும். வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் சீராகும். ஞாபக மறதி பிரச்சனை குறையும். வதந்திகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்படணும். முக்கிய முடிவுகளில் பொறுமை வேணும். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை போன்றவற்றால் வைத்திய செலவு உருவாக வாய்ப்பு இருக்குது. பிறவி கடன், பொருள் கடன் தீர்க்க உகந்த காலங்க இது. மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய வருஷம் இது. வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் என பல்வேறு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சிலருக்கு இடமாற்றம் கவலையை தரும். வரவும் செலவும் சீராக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒன்று கூடி மகிழ்வீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் மனசை மகிழ்விக்கும். பதவி உயர்வும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். புத்திர பிராப்தம் சித்திக்கும். மனவேதனையை தந்த பிள்ளைகள்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சொந்தங்கள் பற்றிய புரிதல் உணர்வு உங்களுக்கு உண்டாகும். வயோதிகர்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காதல் விவகாரங்களில் சிந்திச்சு நீங்கள் செயல்படுறது நல்லது. ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட மழை போல வந்த துன்பமும் பனி போல விலகும். கண்டக சனியின் காலங்கிறதால மனம் மற்றும் உடலை கட்டுப்பாட்டோடு நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. குலதெய்வம், முன்னோர்களின் நல்லாசிகள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் லாபகுருவால் சாதகமான பலனை அடைய புதன்கிழமை சக்கரத்தாழ்வார துளசி அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. மேலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. கற்பக விநாயகருக்கு தேங்காய் உடைச்சி சிம்பிளாக ஒரு சின்ன வழிபாடு செஞ்சாலே போதுங்க. எல்லா நன்மையும் கிடைக்கும்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.